வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் உடைய சவுத் பவுண்ட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, அதாவது 4000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதுல வந்து 40 படங்கள் வெப் சீரிஸ் பத்தின அதுக்கான அறிவிப்புகள் நேற்று நடந்தது. அதுல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன், தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மோகன்லால், விஜய் சேதுபதி, நாகார்ஜுன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த நாகார்ஜுன், விஜய் சேதுபதி, மோகன்லால்லாம் கலந்துக்கிட்டது வந்து அவங்க பிக் பாஸ் ஹோஸ்ட்ங்கிறதுனால அவங்க கலந்துக்கிட்டாங்க. கமல்ஹாசன் ஏற்கனவே ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ஒரு ராஜ்கமல் நிறுவனத்துடைய ஓனர், பிளஸ் வந்து ராஜ்யசபா எம்பி, பிளஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர், 60 ஆண்டுகளுக்கு மேலாக கதாநாயகனாக நடித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நாயகன் அப்படிங்கிறதுனால அவரை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்வை பொறுத்தவரைய இந்த மாதிரி காலகட்டத்தில் 4000 கோடி ரூபாயை சினிமாவில் போடுறாங்க. இது என்ன மாதிரி காலகட்டம் அப்படின்னா, பெரிய பெரிய நடிகர்களே அடுத்த பட வாய்ப்பு இல்லாமல், ஏன்னா அவங்க கேட்குற சம்பளம் அதிகமாக இருக்குங்கிறதுனால பட வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இப்போ நிறையா படங்களை வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறத வந்து ஓடிடி நிறுவனங்கள் நிப்பாட்டி இருக்கிற காலகட்டம். இதே ஜியோ ஹாட்ஸ்டார் எங்களுக்கு வந்து கிரிக்கெட் வேண்டாம், எங்களுக்கு எந்த ஐசிசி ப்ரோக்ராமும் வேண்டாம்னு சொல்லி அவங்களுடைய அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த 4 வருஷத்துக்கு போட்டிருந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ 2026 T20 வேர்ல்டு கப்பை வந்து வேற சோனியோ நெட்ஃப்ளிக்ஸோ பண்ண போறாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அவங்கள கூப்பிட்டுருக்காங்க பிசிசிஐ. அதாவது நிறைய லாஸ் வந்துருச்சுங்கிறாங்க ஃபைனான்சியலா. கிரிக்கெட் டெலிகாஸ்ட்ல வந்து கொடுத்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி லாபம் இல்லை, எங்களுக்கு லாஸ்ன்னு வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் விட்டுட்டாங்க. ஆனால் சினிமாவில் வந்து 40 படங்கள், வெப் சீரிஸ், கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல பேசும்பொழுது உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன சொல்றாருன்னா, ரீஜனல் சினிமா தான் இனிமே வந்து நேஷனல் சினிமா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லோக்கலா போறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்க குளோபலா போவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ரூட்டடா நம்ம மண்ணோட கதையை பேசுறோமோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு யூனிவர்சலா இருக்கும், அது பார்டர்லாம் தாண்டி போகும். இப்போ வந்து ஸ்குவிட் கேம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ், அதை எத்தனை மில்லியன் பேர் நம்ம எல்லாம் பார்த்தோம். அதுக்கு வந்து லாங்குவேஜ் தேவையில்லை. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம எந்த மொழி படத்தை வேணாலும் பார்க்கலாம். சப்டைட்டில்னு ஒன்று வந்துருச்சு. அவங்க பேசுறது நம்ம சப்டைட்டில பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இப்போ புரிஞ்சிருக்கோம். சினிமாங்கிறது வந்து மொழி கடந்து, எல்லை கடந்து, நாடு கடந்து, உலகமெல்லாம் போகக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகா கமல்ஹாசன் பேசினாரு. ரீஜனல் சினிமா இஸ் a நியூ நேஷனல். அவர் ரூட்டட் சினிமா ப்ரூவ்ட் ஸ்டோரிஸ் travel beyond borders. Hundreds of millions of people watched Squid Game. Great cinema speaks to everyone. Language is no barrier னு ரொம்ப அழகா உலகநாயகன் பேசியிருக்கார்.